ஒரு யோசனை தோணுது சொல்லட்டுமா? இவங்க 2 பேரும் அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் உட்காந்துருவோம். அப்பதான் நம்மள எதுவும் தப்பா நினைக்க மாட்டாவோ. ஆமா, அதுவும் சரியா தான் இருக்கு. சரி, அப்ப இருங்க, நான் ஏஞ்சல் கூப்பிடுறேன். ஏட்டி ஏஞ்சல். சொல்லுங்க இழிச்ச ஆண்டி. ஏம்மா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போங்களேன். நாங்க நெட்டவெளி வீட்டுல போய் உட்காந்துக்கிறோம். நாங்களும் புதுசா அதிர்ச்சி அடைகிற மாதிரி அதிர்ச்சி அடைகிறோமே. அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சா நினைச்சிருவாங்களாமா, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. என்னக்கா நீங்க சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு கிடைக்கியோ? அப்படி இல்லாட்டி எனக்கும் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, இளிச்சக்காக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா 4 பேர் 4 விதமா பேசுவாவோ. அதனால நம்ம முதல்ல அங்க போய் உட்காந்துக்கிடுவோம், அப்புறம் அவ வரட்டும். சரி பங்கஜம் ஆண்டி, நான் அப்ப பேக்கரியில போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க அங்க வரோம். சரிம்மா, சரி சரி. இந்த பிள்ளைக்கெல்லாம் வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும் சார்? அவன் இனிமேல் நல்லா வாழ்ந்து காட்டுவா. சும்மா பையன் காட்டிகிட்டே இருக்காதியோ அவங்க 2 பேரையும். பாபு கண்ணா, இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்லக்கா, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு தாங்க போகணும். சித்தி என்ன பண்றீங்க? அலெக்ஸ் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மட்டன் துண்டு மிச்சம் கிடக்கல, அதை கொஞ்சம் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். ஏதாட்டு சூப்பு கீப்பு வச்சு குடிக்கலாம்ல, உடம்பெல்லாம் வலிக்கு. சூப்பு எனக்கும் வச்சு கொண்டு வா, ஒத்தையில குடிச்சிடாத. சரி சரி, உங்களுக்கும் தாரேன். சூப்பை குடிச்சிட்டு ஸ்கேலை தூக்கிட்டு 4 அடி அடிக்கிறதுக்கு அலைதான் கிளட்டு பைய. என்ன கோபால் தாத்தா, என்ன சும்மா உட்காந்துட்டீரு? நடையில உட்காந்து பேசுவோமா? அவர் வர மாட்டாரு. ஆமா, கோபால் தாத்தாவா? இதுக்கு வயசு ரொம்ப கம்மி இல்ல, அவர் தாத்தாங்க. பனிமலர் இருங்க, இந்த வாரு. எங்க 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 ஓடணும்? மரியாதை உள்ள கிடங்க. ஆமா, என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கு. என்ன மொட்டை ரொம்ப சவுண்டு கூடுது? எல்லாரும் தானே இருக்கோம், இருக்க வேண்டியதானே. சரி, கொஞ்ச நேரம் இருப்போங்க. கிளவே யாருமா அழைச்சாவோ? சும்மா வந்துகிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பேச்சுக்களை பேசிக்கிட்டு நம்ம ஆவியும் ஜீவனும் போவோம் பசை. என்ன பாபு, காலில் அடிபட்டதெல்லாம் சரியாயிட்டா? காலில் எனக்கு எப்போ பாட்டி அடிபட்டுச்சு? ஐயோ, இன்னும் புண்ணு ஆறலையோ? அதான் ஆபீஸ் போலையோ? சரி சரி, வேலையா முக்கியம், உடம்பு தான் முக்கியம். எனக்கு எப்போ காலில் அடிபட்டது? என்ன பாட்டி? பாபு, அது எதையாவது உளறிட்டே இருக்கும், நீ அதுகிட்ட பேச்சு கொடுக்காத. பாட்டி, இந்த சேர்ல உட்காருதீங்களா? அதுக்கு கேட்காது, அதுக்கு கீழே தான் வசதியா இருக்கும். பேசாம இருக்கட்டும். எல்லாரும் இருக்காவோ, கூட்டத்தோட கூட்டமா ஐக்கியமாயிருவோம். அப்பதான் பொண்ணு மாப்பிளையும் வரும்போது நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்கலாம். என்ன நெட்டமா, எங்க வெயில சுத்திக்கிட்டு வர? தண்ணி ஒழுங்கா குடிக்கியா? தண்ணி குடிச்சாச்சு, வெண்ணி குடிச்சாச்சு, தள்ளுங்க உட்காருவோம். என்ன திடுது இப்படி வரிசையா வந்து உட்கார்ந்துருக்கியோ? ஏதோ பந்தியில சோர்த்துங்க உட்கார்ந்த மாதிரி. என்ன விஷயம்? காரணம் இல்லாம வரமாட்டாளுல? ஏம்மா, அந்த பாட்டி என்ன கேள்வி கேக்கு? ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மா வந்தோம். தாத்தா மாமா கையில ஸ்கேல் இல்லையே? ஐயோ, மறந்துட்டேன், எடுத்துட்டு வாரு. இளிச்சவளுக்கு ரொம்ப இடும்புன ஸ்கேல சொல்லி கொடுக்கியோ? பங்கச்சக்கா, இழிச்சக்கா, சேர்ல உட்காருங்களே, ஏன் தரையில உட்காந்துருக்கியோ? பரவாயில்ல பாபு தம்பி, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க எப்பவும் தரையில உட்காந்து எந்திரிப்போம். இதுக்கு இது சேர் டேபிள்லாம் அவ்வளவா பிடிக்காது. எல்லாரும் இருங்க கண்ணா, மதியானம் நம்ம வீட்டுல சாப்பிடலாம். பாரு, இந்த அக்கா கரெக்டா சொல்லுது. இன்னைக்கு நான் எப்படி மதியானம் இவங்க வீட்டுல தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா ஏஞ்சலுக்கு கல்யாணம். பேசாம வாயை மூடிக்கிட்டு இருங்க. நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம எதுவும் பார்க்கல. நீ இப்படி பயந்து சாவரா போய் தாயே? எனக்கு இது பிடிக்கவே இல்லை தெரியுமா? அப்படி இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தானே பண்ணிட்டு வந்தாவோ. ஆனா நம்ம மேலதான் பழி விழும். அதுக்கு தான் சொல்லுதேன், நம்ம பெரிய பொம்பளையால் பத்தியெல்லாம். என்னமோ அவை தாயே, தாங்கள் கூறுவது எனக்கு சரியாகப்படவில்லை. மம்மி, டாடி, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? எவ்வளவு பெரிய முடிவை எங்களை கேட்காம எடுத்திருக்க. எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாரு. அவன் காரணம் இல்ல, நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொன்னேன். அவன் எதுவுமே பண்ணல. ஏஞ்சல் கண்ணா, நீ இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. உனக்கு எல்லா விஷயத்திலயும் நான் சப்போர்ட் பண்ணனே, எனக்கு எப்படி ஏமாத்திட்டியே? மம்மி, டேடியே பழிவாங்க தான் மம்மி இப்படி பண்ணுனேன். உங்களுக்கு தெரியாம பண்ணணும்லாம் கிடையாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நீ பழி வாங்குறியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அலெக்ஸ், எங்க போற? ஏன் ஊமை மாதிரி உட்கார்ந்துருக்கோம், 2 வசனத்தை பேசுவோம். என்ன ஏஞ்சல் இப்படி பண்ணிட்ட? ஐயோ, இப்படி நீங்களே போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்க தப்புல. ஏஞ்சல், எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ. ஆரஞ்சு மண்டையா, உனக்கு அறிவு இல்லையா? நீ இப்படி பண்ணவ நான் நினைச்சே பார்க்கல. இல்லன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா இவ கேட்கவே இல்ல. சரி சரி, ஆரத்தி எடுங்க. ஆமா, ஆனது ஆயிப்போச்சு, என்ன செய்ய முடியும்? என்ன செல்லம்மா, என்னடி கோயில போய் 2 பேரும் ஆடிட்டு வந்திருக்காவளோ? மாலையோட வந்திருக்காவோ? கோயில் கொடையில ஆடிட்டு வராவளோ? ஆமா, கோயிலு கொடையில ஆடிட்டு வராவோ. மாலை கழுத்துமா வந்து நிக்கா. கல்யாணமானு கேட்க, கோயில் ஆடிட்டு வராவளா? கோயில்ல எந்த கோயில இன்னைக்கு ஆடிட்டு வரியோ? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. அட பேதில போற மனசே, துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு வராரு. இன்னைக்கு உங்க 2 பேரையும் சுட்டு பொசுக்கிறேன் பொசுக்கி. யோ நிறுத்துமியா, துப்பாக்கி தூக்கிட்டு வந்திருக்கிற. வாழ வேண்டிய பிள்ளைல கொல்ல போறியோ? இவர் பண்ணாத தப்பா? என்ன இவ தேவையில்லாம பேசுறா, நம்மள போட்டு கொடுத்துருவாளோ? இழிச்ச மேடம், நீங்க தள்ளி போங்க.
இழிச்ச மேடமாவது புளிச்ச மேடமாவது. ஆமா, உலகத்துல யார் தப்பு பண்ணாம இருக்காவோ? நீ ரொம்ப யோக்கியமா? எல்லாத்தையும் சொல்லட்டுமா? யோ, மரியாதையா துப்பாக்கியை எடுத்துட்டு போயிரும், இல்லைன்னா எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். இழிச்ச மேடம், நீங்க இதுல தலையிடாதுங்க. ஒழுங்கா துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள ஓடிரும், இல்லைன்னா நீர் என்னை ஏமாத்தின கதை, முனிஸ் உங்க மகாங்கிற கதை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிருவேன். மரியாதையா அமைதியா அடங்கிரியும். உனக்கு இது நியாயமா? என் மக வாழ்க்கை கெட்டு போறத நீதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியாப்போ? யோ, அவளை எனக்கும் மகா மாதிரிதாயா. என்ன கெட்டு போயிட்டு பிடிச்ச பையல கல்யாணம் பண்ணிருக்கா, இதுல என்ன இருக்கு? அவள் நல்லபடியா வாழுவா. ஓஹோ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்னையும் உன் பிள்ளையும் நான் விட்டுட்டு போனதுனால என்னையும் குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்குனே நீ வந்திருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னதான் குசு குசுன்னு பேசுதியோ? துப்பாக்கி எடுத்துட்டு போங்கயா. ஏஞ்சலப்பா, துப்பாக்கியை உள்ள வைங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை. புரிஞ்சுதா ஏஞ்சலப்பா? என்னைக்கா இருந்தாலும் உங்க 2 பேரும் சாவு என் கையில தான். ஐயோ, என்ன சுற்றாத. ஏட்டி ஏஞ்சல் அப்பா காக்கா குருவி சுடுத துப்பாக்கிலாம் வச்சிருக்காரு, வேட்டைக்கு போவாரோ? ஏன் சும்மா இரம்மா, சுட்டுக்கிட்டு போட்டுற போறோம், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சரி, அவரு போயிட்டாரு. ஏஞ்சல் அப்பா கோவப்பட்டுட்டு போயிட்டாரு, சமாதானம் ஆயிடுவாரு. எங்க சாக்லினக்கா, ஆரத்தி எடுத்துட்டு வாங்கக்கா, பிள்ளைகளுக்கு நம்ம இது எடுப்போம், ஆரத்தி எடுப்போம். ஏஞ்சல் கண்ணா, இந்த அம்மாவை நீ ஏமாத்திட்ட. நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகினேன், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன். நான் கண்டிப்பா இதை மறக்கவே மாட்டேன். உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். மம்மி தப்பா நினைக்காதீங்க மம்மி, எனக்கு வேற வழி தெரியல மம்மி, அதனாலதான் மம்மி இப்படி பண்ணினேன். உங்களை ஏமாத்தணும் நான் நினைக்கவே இல்லை மம்மி. நோ கண்ணா, நீ எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. மம்மி நில்லுங்க மம்மி போவாதுங்க. இருட்டி உள்ளதானே போயிருக்காவோ, ஆரத்தி ஏதாவது எடுத்துட்டு வந்துடுவோம், கவலைப்படாத. நான் போறேன், நான் கோவாவுக்கே போறேன். ஏ சாக்லின் அக்கா, என்ன பேசிட்டு இருக்கியோ? பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, கோவாவுக்கு போறீங்க, அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும். இருங்க. வேண்டாம் கண்ணா, என்ன விட்டுருங்க. என் பொண்ணு எனக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. தயவு செஞ்சு என்ன விடுங்க. சாக்லினக்கா, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டா, நம்ம பெருசா ரிசப்ஷன்லாம் வைக்கணும்லாக்கா. இருங்கக்கா. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் இருந்தேன், என்ன ஏமாத்திட்டா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, கிவ் மீ அலோன். ஏக்கா, எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா, எனக்கு புரியுதுக்கா. ஏக்கா, அந்த பிள்ளை பாவங்க, ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டா. ஏக்கா போவாதீங்கக்கா, என்ன விட்டுருங்க கண்ணா, எல்லாரும் என்ன விட்டுருங்க. மம்மி போவாதீங்க மம்மி சாரி மம்மி. அத்தை போவாதீங்க, பாவம் தான் ஏஞ்சல். விடுங்க கண்ணா, நீங்க 2 பேருமே என்ன ஏமாத்திட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. நேத்து கூட உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுனேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ் மம்மி. ஏஞ்சல் அழக்கூடாது. மம்மியை நம்ம எப்படியாவது வர வச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு மம்மி கோவமா போவாவோ. நீங்க அழாதீங்க, 2 வரைய பிள்ளைகள் அழாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏஞ்சலு, ஊம கணக்கா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? குடும்பத்தையே இப்படி சதைச்சிட்டியடி, நாசமா போறவள. உனக்கு அப்படி கல்யாணம் கேட்கும்? ஏ அத்தை பாட்டி, என்ன இது? அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கா, இப்படி வார்த்தையை விடாதியோ. ஐயோ பாவம், அந்த பிள்ளைய சாபம் விட்டுட்டு இருக்கியோல. ஆசீர்வாதம் பண்ணாலும் பரவாயில்ல, சாபம் விடாதீங்க. தாய் தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு இப்படி பண்ணி ஒரு வாழ்க்கை நல்லாவாம இருக்கும். சொன்னா நம்மள பூமரும்பாவோ. ஏ பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என்ன நேரம் சொல்லணும்னு ஒரு இது இருக்கு. வந்தவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு வீட்டை பிடிச்சு அவங்கள வைங்க. எப்பா, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். வீட்டை இப்படிங்க, காட்டி இப்படிங்க, எனக்கு தெரியாதுப்பா. பாபு மனசா, என்ன பண்ண? அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாவோ. நம்ம வீட்டில் 2 ரூம் தான் இருக்கு, எப்படி இங்கே வைப்போமா? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இங்க எங்க ரூம் இருக்கு? இங்க ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட ஆட்கள் எண்ணிக்கை பெருகிட்டு போகுது. ஏதாவது ஒரு வீடு பார்த்து வைப்போம். நீ வை, எனக்கு இந்த மாதிரி இதுல விருப்பமே கிடையாது. இவர் மட்டும் லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அடுத்தவங்க லவ் பண்ணால் இவங்களுக்கு பிடிக்காதான். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு பேரை பாதிக்கு தெரியுமா? லூசு கணக்கா பேசிக்கிட்டு இருக்க. நானும் இதுக்கு எப்படி உடந்தையா இருக்க முடியும்? உன் பாடு, உங்க கூட்டாளிங்க பாடு. எப்படா ஏஞ்சல் ஆரஞ்சு மண்டையா, நம்ம தெருவில் ஒரு வீடு காலியாக கிடக்கு. பஞ்சாயத்து தலைவர் கூட தானே நீ வேலை பார்க்க. அவட்ட சொல்லி அந்த வீட்டை கேளு, அங்கே போய் வாடகைக்கு இருங்க. நாங்களாம் எங்களால் ஏண்டது ஏதாவது பாத்திரம் சாமா சட்டி வாங்கி தரோம். குடும்பம் நடத்திட்டு இருங்க, சரியா? எங்க வீட்ல 2 கேஸ் அடுப்பு கிடக்கு, அதுல ஒண்ணு உனக்கு தாரேன், கொஞ்சம் பாத்திரத்தை தாரேன், இப்படியே வச்சு கொஞ்சம் சமாளி. அப்புறம் ஆரஞ்சு மண்டே நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு உனக்கு வாங்கி தருவான். 1 மாசம் தாக்க எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாவோ. அப்புறம் எங்க அம்மா கையில கால விழுந்து எப்படியாட்டும் நான் வீட்டுக்கு கூட்டு போயிருவேன். சாக்கலின் எதுக்கு பெட்டியை தூக்கிட்டு போறா? கோயில போய் ஆட போறாளோ? என்ன கோயில் கூட இது? ஒண்ணுமா, ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கோம். போங்க, நீங்க போய் ஆடுங்க கோயில் கொடையில. சரி வருத்தப்படாதீங்க, வாங்க போவோம், அந்த வீட்டை பார்ப்போம், அங்க இருங்க. அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பார்ப்போம். நடங்க. எனக்கு இந்த இழிச்சவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ரொம்ப ஆர்வமால நிக்கா. இவதான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருப்பா. இவளுக்கு 3 பேரும் 3 மோதேவிங்க, நம்பவே முடியாது. நடங்க. முதல்ல இந்த வீட்டில் போயிட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க, அப்புறம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்போம். கணக்கு வழக்கெல்லாம் பெண்டிங்ல கிடக்க. இந்த ஆரஞ்சு மண்டையை ஒழுங்கா வேலைக்கு வர்றதில்ல, அம்மா கேள்விப்பட்டேன். ஆமா காமாட்சி, பாவம் அந்த பயலை ஏதோ காரக்காரன் தட்டிட்டானா. வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் இல்லாம கை ஒடிஞ்சது போல இருக்கு.
ஆளை மாத்துங்க. ஆமா, தண்டத்துக்கா சம்பளம் கொடுக்க முடியும்? லூசு மாதிரி பேசாத காமாட்சி. அந்த பையன் 2-3 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்கான். அவ்வளவா அவனுக்கு எங்கே சம்பளம் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு எவ்வளோ வேலை செய்தான். சும்மா ஏதாவது உளராது. ஆமா, இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மவ கதைக்கு என்ன செய்ய போறீங்க? அதை நீ அவட்ட தான் கேட்கணும். தீபாவளியோட வந்தா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இப்ப மார்ச் நடக்கு. 5 மாசம் ஆகுது. என்னதான் நடக்கு? அவிய வீட்டுல இருந்து ஒண்ணு வர மாட்டேக்காவோ, கேட்க மாட்டேக்காவோ, இப்படியே பிள்ளைய வச்சுட்டு இருக்க போறீரா? போ, அடுப்பில் ஏதோ குழம்பு கறிகிற மாதிரி வாடை அடிக்கி போ. அடுப்புல ஒண்ணும் பத்திக்கிட்டு எரியல, என் வயிறு தான் பத்திக்கிட்டு எரியுது. அந்த நகத்தை தான் உங்களுக்கு அடிக்கி. சரி, தண்ணியை குடி போ. தலைவரே தலைவரே, அட கடவுளே, என்ன கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்க? இல்ல காலு ஒடிஞ்சதுன்னு லீவ் போட்டு போன கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்க? இந்த பிள்ளை நெட்டவள்ளி வீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளை ஏஞ்சல் தானே? ஏன் ஆத்தே, இது எப்ப நடந்தது? இன்னைக்கு தான் நடந்துச்சு. இன்னைக்கு தான் நடந்தது. ஏல ஆரஞ்சு மண்டையா, அந்த பிள்ளையும் அழுதுட்டு இருக்கு. கட்டாயப்படுத்தி தாலி கட்டி கூட்டு வந்துட்டியா? ஐயோ இல்ல தலைவரே, அவங்க அம்மா கோவச்சிட்டு போயிட்டாவோ, அதான் அவ அழுதுட்டு நிக்கா. கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினதே அவதான். சொல்ல போனா அவதான் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணிருக்கா. எப்பா, நம்ம ஊருக்குள்ள ஒரு பிள்ளைகளும் ஒழுங்கா கல்யாணம் முடிக்காது போல. எல்லாம் காதல் கல்யாணம் தான். என்ன உங்க மவளையும் சேர்த்து சொல்லுதீங்க போல? ஏம்மா, தேவையில்லாம பேசாதானே. நான் பொதுவா சொன்னேன், என் மவளை சொல்லல. அது எப்படிக்கா பொதுவா சொல்ல முடியும்? உங்க மவளும் காதல் கல்யாணம் தானே பண்ணிருக்கா, அதையும் சொல்லணும்லாக்கா. வாண்ட, நான் பேசலம்மா. தலைவரே கொஞ்சம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படியோ கல்யாணம் முடிச்சிட்ட போல தெரியுது. நல்ல பெரிய இடமா பிடிச்சிருக்கிய. அப்படிலாம் இல்ல தலைவரே. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. ஆமா, இல்ல ரொம்ப நேரம் குனியாத, உனக்கு கால் உடைஞ்சிருக்குல்ல. ஆமா, அரஞ்சு மண்டையா, ரொம்ப நேரம் குனிஞ்சு கிடக்காத. பிறகு ஒரு காலம் ஒடிஞ்சு போயிட போகுது. காமாட்சி, நம்ம பையன் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கான். இப்போ ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. 10,000 ரூபாயா? இவருக்கு நம்ம மெண்டல் பிடிச்சிட்டா. தானம் விட்டுட்டு தெரியுதாரு தானம். மைண்ட் வாய்ஸ் அப்புறம் பேசிக்கலாம். காசு எடுத்துட்டு வா. துட்ட தனியா இறப்பாரு. நம்ம 5 ரூபா காசு கேட்டா 1008 கணக்கு கேட்கறது. இங்க இருங்க 2 பேரும். கல்யாணம் முடிக்கிறது பெருசு இல்ல, நல்லபடியா கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டணும். பிரியாம இருந்து வாழ்ந்து காட்டணும். ஆமா, சரியா? பொண்ணே, நீ வேற ஊர்ல வளர்ந்துருப்ப, நல்லபடியா இருக்கணும். ஆரஞ்சு மண்டைய நல்ல பையன். சரி தலைவரே. பிள்ளை அழுதுட்டேலாம் இருக்கு. அவங்க மம்மி ஊருக்கு போயிட்டாவ, கோவச்சிட்டாதான் பிள்ளை அழுது. மம்மியை கூப்பிட்டு உண்டி, கவலைப்படாத. உனக்கு நல்ல ரிசப்ஷன் பெருசா வைப்போம், சரியா? எனக்கு ரிசப்ஷன்லாம் வேண்டாம், மம்மி தான் வேணும். சரி சரி, மம்மி வருவாவோ, அழுவாதென்ன? இந்தாங்க 10,000. ஏழை ஆரஞ்சு மண்டையா, இந்த காசை வச்சுக்கல செலவுக்கு. தலைவரே ரொம்ப நன்றி. தலைவரே, நெட்டவெளி அக்கா பக்கத்துல ஒரு வீடு காலியா கிடக்கு. அந்த வீட்டை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இவளுக்கும் பக்கத்துல ஆயிப்போச்சு, ஏஞ்சலுக்கும். எங்க வீடும் அங்க இருந்து பக்கம். கொஞ்ச நாள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நான் இவளை கூட்டு போயிருவேன். இப்போ அவங்க எங்க அம்மா இல்லாத நேரம் வீட்டுக்கு கூட்டு போனா அது அவ்வளவா நல்லா இருக்காது. அந்த வீடா? அது இந்த பசுபதியோட வீடு தான். நான் அவங்ககிட்ட பேசி நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? இன்னைக்கே போன் போட்டு சொல்லிடுறேன், நீ அந்த வீட்டை எடுத்துக்கோ. வாடகை அவன் என்ன சொல்லுதானோ அதை கொடுத்துரு. ரொம்ப நன்றி தலைவரே, அப்ப நாங்க வாரோம். பொண்ணு அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு. இவர் மூஞ்சன நல்லா இழிச்சுக்கிட்டு இருக்கு. காமாட்சி, நம்மகிட்ட வளர்ந்த பையன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்காம பாரு, சிரிப்பா வருது எனக்கு. உலகம் ரொம்ப வேகமா ஓடுது. ஆமா ஆமா, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றாவோ. வீட்டுல எதுக்கா தாய் தகப்ப இருக்காங்கன்னே தெரியல. இதை உன் மகளுக்கும் சேர்த்து சொல்லு, சரியா? அடுத்தவங்களுக்கு மட்டும் சொல்லாத, ஊருக்கு தான் உபதேசம். சரிப்பா, நீ போயிட்டு வா.